ஆடியோ வருதா இல்லையா?
கொடுக்கப்பட்டிருக்கிற இருக்கை நீங்க அங்கிருந்து
சைலண்ட் ஏர்பிளேன் இல்லாட்டி ஸ்விட்ச் ஆஃப் மோடில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் யாரும்
வேளாண் அறிவியல் தமிழ் இயக்கம் வழங்கும் வேளாண்மை ஆளுமைகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு வருகை தரும் மேதகு தமிழக ஆளுநர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்றான் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. வயிற்றுக்கு சோறிடும் முறையை செழுமைப்படுத்தியவர் திரு MS சுவாமிநாதன் அவர்கள். பாரத தேசத்தின் பசுமை புரட்சியின் பெரும் பங்காற்றியவர், பசுமை புரட்சியின் தந்தை அவர். இந்தியாவின் முக்கியமான உணவு கோதுமை, அரிசி, அவற்றின் விளைச்சலை மேம்படுத்தியவர். பன்னாட்டு விருதுகள் பலவற்றை பெற்றவர். இப்பொழுது அவருக்கு மௌன அஞ்சலி செலுத்துவோம். நன்றி. நிகழ்ச்சியின் துவக்கமாக நாட்டுப்பண், அதனை தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்து. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल भंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जाहे तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा। जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे। நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெயிலொழுகும், சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில், தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும், தக்க சிறு பிறை நுதலும் தரிதனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே, உன் சீரிளமை திறம்பியல்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மகாகவி சுப்பிரமணிய பாரதி இயற்றிய பாருக்குள்ளே நல்ல நாடு பாடலை இப்பொழுது இசைப்பார். பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு,
பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு எங்கள் பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு ஞானத்திலே பரமோனத்திலே ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு தீரத்திலே படை வீரத்திலே தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிக சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு சாரத்திலே மிக சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு எங்கள் பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு நல்ல நாடு எங்கள் பாரத நாடு எங்கள் பாரத நாடு தானத்திலே உயர்வான அன்னதானத்திலே என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதி பாடியிருக்கிறார். அந்த அன்னதானத்தை வேளாண் பொருட்களாக விளைவித்துக் கொண்டிருக்கும் நம் வேளாண் ஆளுமைகளோடு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை துவக்கமாக குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைக்குமாறு மேதகு தமிழக ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மேதகு ஆளுநர் அவர்கள் இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார்கள். முனைவர் திரு கு ராமசாமி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் அவர்களையும், முனைவர் மு முத்தமிழ் செல்வன் நிறுவனர் தலைவர் வேளாண் அறிவியல் தமிழ் இயக்கம் அவர்களையும், திரு ஏபி கருப்பையா தலைவர் தமிழ்நாடு வாழை உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு அவர்களையும், திரு அஜித்தன் அவர்களையும் இந்த குத்துவிளக்கினை ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுதில்லி வேளாண் அறிவியல் தமிழ் இயக்கம் நிறுவனர் தலைவர் முனைவர் முத்தமிழ் செல்வன் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை ஆற்றுவார்கள். தீதில்லா திருக்குறளை தலையிலும் தேன்போலும் மேகலையை இடையிலும் கோதிலா சிலம்புதனை காலிலும் குறையிலா குண்டலத்தை காதிலும் நீதி சொல் வளையாபதியை கரத்திலும் நெஞ்சால் கவரத்தான் அணிந்தே சோதியாய் கொழுவினில் வீட்டிருக்கும் சுடற்குடியே தமிழ் குடியே வணக்கம். ஆளுநர் மாளிகை என்னும் பூட்டிய இரும்பு கூட்டின் கதவை மக்களுக்காக திறந்துவிட்ட முதல் ஆளுநர் அவர்களை போற்றி இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோம். நம்முடைய ஆளுநர் சாமானிய மக்களுக்கான ஆளுநர், மாணவர்களுக்கான ஆளுநர். இந்த நிகழ்ச்சி 12வது நிகழ்ச்சி, எண்ணித்துணிக நிகழ்ச்சி. ஏழை எளிய மாணவர்களுக்கான ஆளுநர், IAS பயிற்சி பெறுவதற்கான ஆளுநர், பண்பாளர்களுக்கான ஆளுநர். பாரதியார் பாடலை பாடச் சொன்னாரே, எந்த ஆளுநர் இதுவரை பாடியிருக்கிறார்கள்? கவிஞர்களை போற்றும் ஆளுநர், திறமைசாலிகளை போற்றும் ஆளுநர், மொத்தத்தில் உழவர்களுக்கான ஆளுநர், தொழிலாளர்களுக்கான ஆளுநர், சாமானியர்களுக்கான ஆளுநர், மொத்தத்தில் மக்களுக்கான ஆளுநர். தமிழகம் கண்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கௌதம புத்தர் தோன்றி தமிழ்நாட்டுக்கு ஒளியை பாய்ச்சினார். அதற்கு பின்னால் 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் அதே மண்ணில் இருந்து நமக்கு ஒரு ஆளுநர் கிடைத்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு ஒளி பாய்ச்சி இருக்கிறார். ஆளுநர் அவர்கள் 100 ஆண்டு வாழ வேண்டும். நிகழ்ச்சியினுடைய ஆதி விதையாகவும் இந்த இயக்கத்தினுடைய மூல வித்தாகவும் விளங்கிக் கொண்டிருக்கிற பேராசிரியர் கு ராமசாமி அவர்களையும், இந்த நிகழ்ச்சி இப்படி இனிதே நடக்கிறது என்றால் அதற்கு காரணகர்த்தாவாக விளங்கிக் கொண்டிருக்கிற ஐயா வாளை AP கருப்பையா அவர்களையும், உழவர் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய பிதாமகனவர், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற உழவர்களை எல்லாம் இங்கே அரவணைத்துக் கொண்டு வந்திருக்கிற அஜித்தன் ஐயா அவர்களையும், இந்த நிகழ்ச்சியினுடைய ஒட்டுமொத்த பாட்டுடை தலைவர்களாம் 200 FPO உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், ஃபார்ம் ப்ரொடியூசர் கம்பெனிஸ், 200 people have come here sir. 200 உழவர்களையும், வேளாண்மை சார்ந்த தொழில்களை முனைந்து கொண்டிருப்பவர்களையும், அதில் வெற்றி பெற்றிருப்பவர்களையும், வெற்றி பெறப் போவர்களையும், மாணவர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோமே. உங்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். உலகத்தினுடைய குல முதல்வியாம் தமிழ் மொழியை வேளாண்மையின், கால்நடைகளின், மீன்வளத்தின் குரல் மொழியாக ஆக்கி காட்ட வேண்டும் என்ற முனைப்போடு பேராசிரியர் MS சாமிநாதன் ஐயா அவர்களுடைய தலைமையிலே டெல்லியிலே 9 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட வேளாண்மை அறிவியல் தமிழ் இயக்கம் இதுவரையில 8 மாநாடுகளை, தமிழ் மாநாடுகளை நடத்தி தமிழ் மொழியிலே ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுத முடியுமா என்று கேள்வி இருந்த நேரத்திலே 10,000 கவிதைகளை, 10,000 கட்டுரைகளை படைத்து இதுவரை 200 நூல்களை தமிழிலே, this must be the first society, agricultural scientific Tamil society in the world which has brought out 200 books in regional language for agriculture. அந்த முனைப்பிலே ஈடுபட்ட 3 வேளாண்மை, கால்நடையில், மீன்வள பல்கலைக்கழகங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து நன்றி தெரிவித்து இன்றைக்கு இந்த 20ஆம் நூலை வெளியிடுவதற்கு வருகை தந்திருக்க ஆளுநர் அவர்களை மீண்டும் வரவேற்று 1971 வேளாண்மை பல்கலைக்கழகம் தொடங்கியதிலிருந்து ஏற்பட்ட ஒரு குரல், தமிழ் மொழியிலே வேளாண்மை பட்டப்படிப்பை கொண்டு வர வேண்டும் என்று. அது ஐயா அவர்கள், கு ராமசாமி அவர்கள் தமிழக அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி என்னை அனுப்பி 3 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் வழியிலே BSc அக்ரிகல்ச்சர் படிப்பை இன்றைக்கு நடத்தி காட்டியிருக்கிற இயக்கம் வேளாண்மை அறிவியல் தமிழ் இயக்கம். சார், தமிழ் இஸ் the first language in the country offering agricultural BSc degree program in regional language, first of its kind. Before other languages are offering, no other languages is offering agriculture degree program in the country. Tamil is the first language. Tamil Nadu Agriculture University has started in the year 2021. அந்த வகையிலே 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடி என்று கம்பரை போட்டுமே ராமாயணத்திலே 10,000 கவிதைகள். இன்றைக்கு என்னுடைய 200வது நூலிலே, இந்த இயக்கத்தினுடைய நூலிலே, வேளாண்மையின் சார்ந்த நூலிலே, உழவர்களுக்கான இந்த 200 நூலிலே 10,000 ஆராய்ச்சி கட்டுரைகள் அடங்கியுள்ளன. ஒரு ராமாயணத்துக்கு இணையான ஒரு படைப்பை இன்றைக்கு நாம் வெளியிட விரும்புகின்றோம். அனைவரையும் மீண்டும் வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சியை இனிதே நடத்தி கொண்டிருக்கிற ஆளுநர் மாளிகையினுடைய ஐயா திருஞானம் ஐயா, திருஞான சம்பந்தம் ஐயா அவர்களுக்கு, திருஞானம் என்றாலே நமக்கெல்லாம் ஒரு அதிர்வு வருமே, அன்றும் இன்றும். ஐயா செங்கோட்டையன் ஐயா உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும், செயலாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்றான் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. அந்த உழவுக்கு முக்கிய தரும் நிகழ்ச்சிக்கு இங்கு வருகை தந்திருக்கும் மேதகு தமிழக ஆளுநர் அவர்களை இப்பொழுது இந்த அரங்கம் சிறப்பிக்கிறது. அவரை சிறப்பிக்க முனைவர் கு. ராமசாமி அவர்களை அழைக்கிறேன். முனைவர் கு. ராமசாமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து ஆளுநர் அவர்களை சிறப்பு செய்வார்கள். நம்முடைய சிறப்பு விருந்தினர் மேதகு தமிழக ஆளுநர் அவர்களுக்கு முனைவர் கு. ராமசாமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். முனைவர் முத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஒரு போர்ட்ரேட் ஒன்று இருக்கிறது. ஆளுநர் அவர்களுடைய போர்ட்ரேட் ஒன்றினை நம்முடைய வேளாண் பெருமக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதனை முனைவர் திரு முத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஆளுநர் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிப்பார். முனைவர் திரு கருப்பையா அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிப்பார்கள். முனைவர் திரு A.P. கருப்பையா, தலைவர் தமிழ்நாடு வாழை உற்பத்தியாளர். முனைவர் யசோதா அவர்கள் பூங்குத்தினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். முனைவர் யசோதா அவர்கள் இப்பொழுது நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குகிறார்கள். கிள்ளிக்குளம் வேளாண் பல்கலைக்கழகம் சார்பாக திரு கண்ணன், திரு வசந்த், திரு ஆனந்த பெருமாள் ஆளுநர் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு ஒன்றினை கிள்ளிக்குளம் வேளாண் கல்லூரியிலிருந்து செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனை இப்பொழுது மேதகு ஆளுநர் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய வேளாண் மக்கள் அவர்களுடைய பிரதிநிதிகளாக பொருண்மை உரை ஆற்ற வந்திருக்கிறார்கள். தொழில் முனைவு, அதில் உற்பத்தி என்ற தலைப்பிலே திரு அஜித்தன் அவர்கள், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் திரு அஜித்தன் அவர்கள் உற்பத்தி என்ற தலைப்பிலே பொருண்மையுரை ஆற்றுவார்கள். அரங்கம் நிறைந்த ஆளுமைகளின் நடுவே அரசவையிலே வீற்றிருக்கிறது போல் இந்த ஆளுநர் மாளிகையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மக்கள் ஆளுநர் அவர்களுக்கு விவசாயிகள் சார்பாக முதலிலே இருகரம் கூப்பி நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அடுத்தபடியாக உற்பத்தி என்று வந்துவிட்டால் நம்முடைய வேளாண் விஞ்ஞானியும் இன்று நம்மிடையே மறைந்த திரு M.S. சுவாமிநாதன் அவர்களும் கண்டிப்பாக நினைவேந்தல் கொண்டு நான் இந்த உற்பத்தியை பற்றி ஓரிரு வார்த்தைகள் உங்களிடத்திலே பேசி பின் கலந்துரையாடலுக்காக நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்களிடமே ஓரிரு கோரிக்கைகளையும் இந்த அரங்கத்திலே உங்கள் சார்பாக வைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கு உற்பத்தி என்று வந்துவிட்டால் நாம் கடந்த சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகளிலே பசி, பஞ்சம், பட்டினி என்றெல்லாம் இருந்த நிலை மாறி இன்றைக்கு பெருந்தொற்று காலத்திலும் 130 கோடி மக்கள் தொகைக்கு தேவையான உணவை அளிக்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் வீரிய வித்துக்களும் வேளாண் தொழில்நுட்பங்களும் தான். இந்த வித்துக்களையும் தொழில்நுட்பங்களையும் அளித்த பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், இந்திய அறிவியல் வேளாண் கழகத்திற்கு நான் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.
இன்று உற்பத்தியிலே இன்னும் ஒன்று மைல்கல் என்னவென்று சொன்னால், உணவு தானிய உற்பத்தியிலே நாம் சுமார் 330 மில்லியன் டன்கள் இலக்கை அடைந்திருக்கிறோம். 350 டன்களை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பெருந்தொற்று காலத்திற்கு பின்னாலே தோட்டக்கலை பயிர்கள், காய்கறிகள், பழங்கள் என்று வந்துவிட்டால் இன்றைய அளவிலேயே 350 மில்லியன் டன்களை உற்பத்தி செய்து நாம் ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தி இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிக இல்லை. அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் நமக்கு பல அனுகூலங்களையும் நாம் உற்பத்தியை பெருக்குவதற்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றன என்பதிலே எள்ளளவும் ஐயமில்லை. ஆனால் இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் அருமையான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார், எண்ணி துணிக என்று. வேளாண் விவசாயிகள் எண்ணிதான் துணிந்து கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் சரி, நல்ல வசதி, நல்ல மண், தண்ணீர் கிடைத்து விட்டால் திரும்பி பார்க்க மாட்டார்கள், உழ ஆரம்பித்து விடுவார்கள். இதுதான் இன்றைய வழக்கமாக இருக்கிறது. வள்ளுவன் சொன்னான், துன்பம் உறவறிந்து செய்க, துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை என்று சொல்வான். எவ்வளவு துன்பம் இருந்தாலும் துணிவு என்று வந்துவிட்டால், இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த துணிவை விவசாயி ஒரு ஜீவாதாரமாக, ஒரு கர்மமாக நினைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறான் நாள்தோறும். உற்பத்தியிலே தன்னிறைவு அடைந்து விட்டோம் என்ற அளவிலே. ஆனால் அவன் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சொன்னால் நாள் போராது. இந்த சூழ்நிலையிலே உற்பத்தி செய்து விட்டோம், இனி அடுத்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்ற அளவிலே உலக பொருளாதார கொள்கையை தளர்த்தி விட்டார்கள். 2023 ஆண்டுகள் கடந்து விட்டது. உலகத்தினுடைய பார்வையிலே நாம் வேகமாக ஓடி போட்டி போட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றே சொல்ல வேண்டும். இந்த சூழ்நிலைக்கு உருவானதுதான் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் எல்லாம். இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பல எண்ணிக்கையிலே துவங்கப்பட்டு விட்டன. இவர்கள் நாள்தோறும் எண்ணி எண்ணி சிந்தனை செய்து பல மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை எல்லாம் உற்பத்தி செய்துகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு பழங்கதை ஒன்று இருக்கிறது. பழங்கதை என்றால் நீங்கள் பழங்காலத்து கதை என்றும் நினைக்கலாம், ஒரு பழத்தை பற்றிய கதை என்றும் நினைக்கலாம். ஒரு சித்தர் பாடல் உண்டு. சித்தர் என்று சொன்னாலே சுருங்க கூறி விளங்க வைப்பவர்கள் என்று அர்த்தம். வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழைப்பழம் தின்று சாவெனக்கு வந்ததடி, தாழைப்பழம் விட்டு சாகாமல் சாகின்ற வாழைப்பழம் தின்றால் வாழ்வெனக்கு வாராதோ என்று ஒரு சித்தர் பாடினார். அவருக்கு பெயர் அழகு அணிச்சித்தர். இந்த சித்தர் என்ன பாடினார் என்றால், வாழ்வதற்கான பழம் வாழைப்பழம். இந்த பழம் காலம் தொட்டு தமிழகத்திலே பயிரிடப்படுகிறது. பல்வேறு வாழை ரகங்கள் பயிரிடப்படுகின்றன. இவைகள் உற்பத்தி திறன், இவைகளே ஒரு தன்னிறைவு அடைந்து அண்டை மாநிலங்களுக்கும் ஏன் வெளிநாடுகளுக்கு கூட ஏற்றுமதி செய்யலாம் என்ற நிலைமையிலே இன்றைக்கும் ஏற்றுமதி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கண்ணுக்கு தெரியவில்லை. காரணம், முறையான ப்ரொஃபஷனல் எக்ஸ்போர்ட் என்று சொல்வார்கள், முறையான ஏற்றுமதி இல்லை. அதற்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு திட்ட அளவிலே ஒன்று ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை நாம் தெரிவித்த போது நம்முடைய மேனாள் துணைவேந்தர் அவர்கள் எங்களுடைய வழிகாட்டி அதற்கு ஒரு வழிகோலினார். இத்தாலிய நிறுவனத்தோடு இணைந்து வயல் வெளிகளே வாழைத்தாரை தூக்கி சுமக்க வேண்டாம், வேளாண் பல்கலைக்கழகத்திலே தொழில்நுட்பம் இருக்கிறது என்று சொல்லி கம்பி வட ஊர்தி ஒன்றை உற்பத்தி நீங்கள் வடிவமைத்து தயாரியுங்கள், அதை வயல்வெளியிலேயே நிறுவி அந்த வாழைத்தார்களை சேதமில்லாமல் வெளியிலே கொண்டு வருவதற்கு உண்டான வாய்ப்புகளை சிந்தியுங்கள் என்று சொல்லி வேளாண் பொறியியல் துறை மூலமாக ஒரு கம்பிவட அமைப்பு, வாழைப்பழங்களை அறுவடை செய்து வெளியிலே கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி
அந்த பழங்களை வயல்வெளி அளவிலே சிப்பம் கட்டி ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அந்த நாட்டிலே உள்ள பள்ளி, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இத்தாலி நாட்டிலே உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு கொடுத்து இந்திய வாழைப்பழங்களில் மவுசு என்ன என்பதை வெளிக்கொண்ட வகையிலே மேனாள் துணைவேந்தர் அவர்களுக்கு வாழை விவசாயிகள் சார்பாக நான் இந்த நேரத்திலே மனப்பூர்வமாக நன்றி சொல்லுகிறேன். அதற்கு பின் பெருந்தொற்று ஏற்பட்டது, சரக்கு பெட்டகங்களினுடைய தட்டுப்பாடு ஏற்பட்டது, சந்தை விலை ஏற்ற இறக்கங்களினாலே தேக்க நிலை ஏற்பட்டது என்பதுதான் யதார்த்தம். அதனால் ஏற்றுமதிக்கு தள்ளாடி கொண்டிருக்கிறது. நாம் உற்பத்தி நிறைய செய்கிறோம், தரமான உற்பத்தியை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட உலக அளவிலே சந்தை நம் பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறது. இது ஒரு நுகர்வோர் சந்தையாகவும் வைக்கலாம், ஒரு அருமையான உற்பத்தி பொருள்களை கொள்முதல் செய்யக்கூடிய சந்தையாகவும் இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது என்ற சூழ்நிலையிலே நான் ஓரிரு கோரிக்கைகளை உங்கள் சார்பாக இந்த நேரத்திலே நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தமிழகத்திலே 20 மாவட்டங்கள் 22 மாவட்டங்கள் இருந்தது. கடந்த 10 ஆண்டுகளிலே அவைகள் 38 மாவட்டங்களாக, from 22 districts it has gone to 38 districts. தேசிய தோட்டக்கலை திட்டம், நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் என்ற ஒரு திட்டம் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு கணிசமான நிதியை மாநிலங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆண்டொன்றுக்கு கிட்டத்தட்ட 80 to 100 கோடி ரூபாய் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தேவைக்கு ஏற்றாற்போல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தினால் நிறைய தோட்டக்கலை விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள். வீரிய வித்திரகங்கள், இடைநிகழ் செலவுகளுக்கான உரிய மானியங்கள், விற்பனைக்கான தளவாடங்கள் என்று பல வகையிலே இந்த தேசிய தோட்டக்கலை திட்டம், மத்திய அரசினுடைய திட்டம் வந்திருக்கிறது. மாவட்டங்களை பிரித்தார்கள். பிரித்த மாவட்டங்கள் பாவம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. தி செப்பரேட்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸ், bifurcated districts are not given due respect towards National Horticulture Mission and that is being deprived of it. அதனால் அந்த விவசாயிகளுக்கு முன்பிருந்த போது அனுபவித்தார்கள். மாவட்டம் பிரிக்கப்பட்ட மாவட்டத்திற்கு இந்த தேசிய தோட்டக்கலை திட்டத்தினால் எந்த பயனும் இல்லை, அது திட்டங்களை விஸ்தரிக்கவும் இல்லை. அதனால் மத்திய அரசிடம் தாங்கள் இந்த பிரிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கும் தேசிய தோட்டக்கலை திட்டத்தை விஸ்தரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை உங்கள் சார்பாக நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீர்களேயானால் விவசாயி துணிந்துதான் பயிர் செய்கிறான். இயற்கை மாறுபாடுகளால் பலவேறு வகையிலே அவன் தள்ளாடினாலும் தாக்கு பிடித்து வந்து கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையிலே தேசிய அளவிலே பயிர் காப்பீடு என்ற ஒரு திட்டம் நீண்ட காலமாக இருக்கிறது. ஆனால் காலநிலை ஒட்டிய பயிர் காப்பீடு விவசாயிகளுக்கு கிடைப்பதில்லை. நம் தமிழ்நாடு பருவமழையை நம்பி இருக்கிற நாடு. திடீரென்று சூறாவளி வரும், வராத நேரத்திலே தண்ணீர் தட்டுப்பாடு வரும், காய்ந்தும் கட்டும் பேய்ந்தும் கட்டுது என்ற அளவிலே இருக்கும். அந்த சூழ்நிலையிலே இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் விவசாயிகளுக்கு காலநிலை ஒட்டிய பயிர் காப்பீட்டு திட்டத்தை விஸ்தரிக்க வேண்டும். இது மத்திய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது, மாநில அரசு அதற்கு பங்களிப்பை கொடுத்திருக்கிறது. அதனாலே ஏன் இன்னும் சொல்ல போனால் ஒரு ஓப்பன் இன்சூரன்ஸாவே விவசாயிகளுக்கு வர வேண்டும். ஒரு மொபைட் வாங்குறா, ஒரு கார் வாங்குறா, அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் உடனே பண்ணி தான் அந்த தொழில் வருது. அதனால உடனடியாக இந்த பயிர் காப்பீடு என்ற வகையில சாகுபடி செய்யும் அத்தனை உழவர்களுக்கும் ஒரு காப்பீடு என்று கிடைத்து விட்டால் அவர்கள் சிந்தித்து பார்த்து சரியானபடி செயல்பட முடியும். ஒரு கால் தவறிவிட்டார் அவர்கள் இழப்பீடும் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதனாலே அந்த திட்டத்தையும் செயல்படுத்த வேண்டும். இந்த FPO போன்ற உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கு பெரிய சந்தை வாய்ப்புகள் பெருநகரங்களிலே ஏற்படுத்தி கொடுத்துவதற்கு நிரந்தர வியாபார அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் உங்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு, உற்பத்தியை பொறுத்தவரை இன்றைக்கு தன்னிறைவு அடைந்திருக்கிறோம், ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு வந்திருக்கிறோம். அதனாலே மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், இந்த வீரிய வித்தையும் வேளாண் தொழில்நுட்பங்களையும் நமக்கு கொடுத்த பேராசிரியர் பெருமக்கள், பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிலையங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி. அடுத்ததாக பொருண்மையுரை தொழில் முனைவில் பதனிடல் பற்றி உரையாற்ற திரு கே காமராஜ், நிறுவனர் விடியல் நிறுவனம் தேனி அவர்கள் வருகிறார்கள். தங்களுடைய உரையை 3 to 4 மணித்துளிகளுக்குள் முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக தொழில் முனைவில் பதனிடல் பற்றி திரு கே காமராஜ் அவர்கள் பேசுகிறார்கள். இந்த அருமையான நிகழ்ச்சியின் தலைமை தாங்கி கொண்டிருக்கும் தமிழக ஆளுநர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து எடுத்து சென்று கொண்டிருக்கும் முனைவர் முத்தமிழ், முனைவர் ராமசாமி சார், வாழை கருப்பையா, அஜித்தன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறிக்கொண்டு, இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஒரு பழமொழி இருக்குது தமிழில், வெள்ளம் திங்கிறது ஒரு ஆள், விரல் சூப்புறது ஒரு ஆள் அப்படின்ட்டு. அந்த கதையில் தான் விவசாயிகளுடைய நிலைகள் இருந்ததை அதை மாற்றி உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து விவசாயிகள் வெள்ளம் திங்கட்டும் அப்படிங்கிற நிகழ்ச்சியை கொண்டு வந்ததை தான் இந்த உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி அப்படிங்கிறது. அது 2004 பேசி 2013 செயல்பாடுக்கு வந்தது. இன்னும் நிறைய மாற்றங்கள்லாம் தேவைப்படுது. பேசிக்காக அடிப்படையில் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு அந்த உழவர் உற்பத்தியாளர் கம்பெனின்னு என்ன, அது எப்படி சிறப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தலை. அதை முறையாக எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சோம். அப்படின்னா முறையாக எடுத்து கொண்டு போகும்போது விவசாயிகளும் அதை சார்ந்திருக்கிற மக்களும் வாழ்க்கையில் மேம்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. விவேகானந்தர் ஒரு 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 கருத்தை சொன்னார். ஒரு மனிதன் நீடித்து நிலையான வாழ்க்கையை வாழ்வதற்கு யார் உதவி செய்கிறார்களோ அதுதான், அந்த உதவி தான் சிறந்த உதவி. The best help anybody is to make oneself self-sufficient and self-reliant. அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்குவது தான் அந்த உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி. எந்த சமுதாயத்தில் உழவர்களையும் பெண்களையும் மதிக்கிறாங்களோ அந்த சமுதாயம் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது. இதற்கு தேவையானது கல்வி. விடியல் அப்படிங்கிற நிறுவனம் கல்வியை மையமாக வைத்து வாழ்நாள் கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த திட்டம் வந்து மொபைல் மூலம் வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஒரு நபருக்கு வந்து 9 ஆடு, ஒரு கெடா, ஒரு மொபைல் ஃபோன், இதுதான் எங்களுடைய பேக்கேஜ். அது கடனாக கல்வி மொபைலில் அவங்களுக்கு தேவையான கல்வி, ஆடு வளர்ப்பு சம்பந்தமான தகவலை கல்வியாக கொடுப்போம். தேவையான நிதி வந்து வங்கிகளோட இணைச்சிருப்போம். அவங்க தொழிலை செய்வாங்க. இது லாபகரமாக போகுமா அப்படின்னா லாபகரமாக போகிறதுக்கு 5 வருடத்தில் 40,000 ரூபா கடன் கொடுத்த விவசாயி வந்து 2.5 வருஷத்தில் கடனை திரும்ப முறையாக செலுத்தினாங்க. அதுக்கு தேவையானது கல்வி. எந்த தொழிலை எப்படி சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற கல்வியை கொடுத்து அந்த கல்வி மூலம் அதை சிறப்பாக எடுத்துகிட்டு போகும்போது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். நிறைய பல்கலைக்கழகங்கள், ஈவன் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்க் மேனேஜ்மெண்ட் கூட எங்களை பற்றி ஸ்டடி பண்ணி இது ஒரு பெஸ்ட்டு மாடல் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. 2015 நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது பெஸ்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அவார்டும் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 அவார்டு வாங்கியிருக்கிறோம். இந்த கான்செப்ட், பெஸ்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரு 7 நாடுகளில் காமன்வெல்த் ஆஃப் லேர்னிங்கிறது செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. இங்கே இந்தியாவில் ஆந்திர பிரதேசத்தில் ஆந்திர கோஆபரேட்டிவ் பேங்கும், தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கிராமின் பேங்கும் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செயல்பாடுகளோட வந்து அந்த மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிறது என்னென்னா, விவசாயிகள் சாதாரணமாக உற்பத்தி செஞ்சு அதை அப்படியே விற்கிறத விட அதை மதிப்பு கூட்டு செய்யும்போது 2 அல்லது 3 மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது. இதற்கான நிறைய பயிற்சி மையங்கள் அரசு துறைகளிலும் சரி, கேவிகே மூலமாகவும், இடிஐ பிரிவுகளும், அந்த மாதிரி நிறைய தொழில் முனைவோர் மையங்களும் இருக்குது. கால்நடைகளுக்குன்னு டானுவாசிலே ஒரு பயிற்சி மையங்கள் இருக்குது. அவங்களும் வந்து அந்த மதிப்பு கூட்டல் செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க. எங்கள் இதில் ஒரு 1050 பெண்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே பெண்கள், எல்லாருமே ஆடு வளர்க்குறவங்க தான். அவங்க கிராமங்களில் கடிக்கரை போடுறாங்க. ப்ளஸ் ஆடுகளை வந்து மதிப்பு கூட்டுறதுல உப்புக்கண்டம் அப்படிங்கிறது ட்ரைடு இது, அதே இதில் ஊறுகாய் செஞ்சு விற்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு அவங்க எவ்வளவு முதலீடு செய்கிறாங்களோ அதை விட 3 மடங்கு லாபம் கிடைக்குது.
எங்கள் கம்பெனி மூலம் வந்து கிட்டத்தட்ட இப்போ 2015 ஆரம்பித்து 2023 8 வருஷம் ஆச்சு. 7 வருடம் லாபத்தில் பங்கு கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய நிறுவனங்களில் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களுக்கு அந்த முறையாக அந்த கல்வியையும் தகவலையும் அவங்களுக்கு கொடுத்தோம்னா பெண்களால் அழகாக செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். நாங்கள் வந்து ஒரு 5000 எங்ககிட்ட வந்து இருக்கிறது ஒரு 5000 பெண்கள், ஒரு 1000 ஆண்கள், அந்த 6000 பேர் தான். இவங்கள் நிறைய இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ணி மதிப்பீடு ஏன் செய்யணும், அதனால் பயன் என்ன அவங்கிறதுக்கு முறையாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அதே மாதிரி வேல்யூ ஆடட் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அந்த பொருளை அப்படியே கொடுக்காம அதை மதிப்பு கூட்டு விற்கும்போது கண்டிப்பாக நல்ல விலைக்கு போகும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இட்லி இருக்குது, அது அரிசியும் உளுந்து சேர்ந்தது தான். ஒரு பிடி அரிசி, அதுக்கு தேவையான ஒரு 200 கிராம் 250 கிராம் உளுந்து, இது ரெண்டையும் சேர்த்து அரிசி விலையை பார்த்தீங்கன்னா 45 ரூபா, உளுந்து விலை பார்த்தீங்கன்னா ஒரு 120 ரூபாயில் 200 கிராம் அப்படின்னா 30-40 ரூபா வரும். ஒரு 90 ரூபாயில் இருக்கக்கூடிய அந்த அரிசி மாவும் உளுந்தையும் கலந்து அதை ஆட்டி இட்லியாக விற்கும்போது 400-500 ரூபாய்க்கு விற்கிறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் சாதாரண ஒரு விஷயம். இது மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் நாங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை உணவு திருவிழா நடத்துகிறோம். எங்கள் கிராமத்தில் இருக்கிற பெண்கள் ஒவ்வொன்றும் அவங்கவுங்க என்னென்ன மாதிரி வித்தியாசமான பொருள்களை வச்சு உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறத எக்ஸிபிட் காட்டுறோம். அது மற்றவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்குது. நல்ல சத்தான ஆகாரங்களும் கிடைக்குது அப்படின்னு கூறிக்கிட்டு இந்த நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி. பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் அப்படிங்கிற வரிக்கு ஏற்ப விவசாயிகளுக்கு, வேளாண் பெருமக்களுக்கு தொடர் கல்வியை வழங்கி அவர்கள் அதிக வருமானம் பெறுவதற்கு உதவி புரிந்து வருவதை பற்றி அழகாக எடுத்துரைத்தீர்கள். அடுத்ததாக தொழில் முனைவில் விற்பனை பற்றி பொருண்மையுரை ஆற்ற திரு வி சொல்லின் செல்வன் அவர்களை அழைக்கிறோம். திரு சொல்லின் செல்வன் அவர்கள் நிறுவனர் சந்தை பிரைவேட் லிமிடெட். அவர்கள் இப்பொழுது விற்பனை பற்றி பொருண்மையுரையாற்றுவார்கள். So I got information from department that I need to cut short the note as much as possible, sir. I will maximum take 2 minutes, sir. So ladies and gentlemen, and dear entrepreneurs, agripreneurs, farmers, and the scientists. So I am deeply honored and privileged to stand here in a vibrant place like Tamil Nadu, where we are like especially notable in entrepreneurial spirit and agricultural heritage. Sir, as a part of this agripreneurs, I really want to thank you. I started my entrepreneurial journey in the age of 21. Like these events, I have went up to 15 to 20 events, maybe in the last 20 years, so last 10 years. But no dignitaries, of course, they don't have time. But you have spent around an hour. Actually, every entrepreneur outside have came 8 to 10 hours beyond. Actually, they will be having a dream of speaking to the dignitaries for 5 to 10 seconds. But you have spent more than 30 to 1 second, 1 minute in every place. It's very useful, sir. Thank you. Everyone will have that much confidence to go to such kind of places in near future. So to make it short, I don't know why Muthamil Selvan sir has selected me, because I haven't seen him prior actually. So now a basic person, sir. Now a mechanical engineer from Anna University in 2011 passed out from Tanjavur. My family is from agriculture background. From rightful childhood days, I want to become an entrepreneur. So I am basically a middle class without any sort of assets or anything, sir. So I am a perfect product of a state government and central government. How I am trying to tell it, like I was incubated by our district collector, Mr. Daray Sagmat, in the year 2013. So our sonna ore vishayam enna, we need to double the income of farmer. So at that time the corn price was 15 rupees. So I want to make that corn price into 300 rupees, which we can make cornflakes. So the project cost was around 3 crores. Any entrepreneur at the age of 22 without any background, they will think that we can't able to generate 3 crores. But the central government gave me 1 crore of loan with CGTMSE loan, 50 lakhs subsidy from Ministry of Food Processing, 50 lakhs venture capital from Ministry of Agriculture. As such, we started. It came up very well, but we failed after 2 years. But we never give up, because our team, family, my wife, everything supported like anything. From there, we traveled 7 to 8 years. Now we have an organization who is 200 people are working. Now we do a turnover of 50 crores, and 2,500 farmers are supporting from us, sir. So with this, we are not going to end actually.
So now we started an organization called eSandai, funded by Tamil Nadu state government as equity owner, and one of the directors is Arun Roy IAS actually. So in this, what we do, make it simple, sir. So the first point is our central government dream of making farmers' income double. So that's the primary goal. So you know very well, sir, whatever the produce we have, whether it is TV, this mic or chair, we can able to track the manufacturer until the end user. But we doesn't know, sir, what eSandai wants to do is like after 2 to 3 years from here, when you have a potato in your kitchen, you're able to track where this potato grown and what cost it is grown and which middleman purchased it and which middleman passed it and it came to a kitchen. So there is no transparency in this, sir. So typically, you know very well, like we have just crossed 150 crores population, I mean going to reach, and we have I want to make a mark in this slide, sir, actually. So 90 to 100 crores of population is dependent on agriculture. But in 19th century, our agriculture GDP was 65%. During our independence, it's reduced to 50%. Now our agriculture GDP is only 15%, sir. What I'm trying to take mark is like 100 பேரை ஒரு 15க்கு ஒரு 15 ரூம்ல வந்து அடைச்சு வச்சிருக்கோம் சார், simply. So we kept 100 people suffocating, and it's not blaming a government or the public or the farmers. It's happened like that. As this industrialization grown, this farmers community just trapped into that 15% of GDP, but in real life we need to compete with other 85% GDP people, which they are much beyond the economy. So it takes maybe 10, 20 years, 30 years to change this actually, but we need a request to, and as the experts requested, I also have a request to you, sir. You know very well, we have 3 to 4% of government staffs, when they get retiring at 60 to 62, we have an excellent scheme called EPF, Employee Provident Fund. It's a groundbreaking scheme. But we are building a technology where when we purchase 1 lakh of agri produce from a farmer, we put 1% and we take 1% from the farmer. We are building on that. So such amount of money should be kept as a farmer's provident fund. There is no such scheme available in our country. When the farmer ends his life at 60, he need to be paid, because this 60% of the people is working for the 100% of the people's food actually. So such a kind of scheme should be ideated by the think tankers or the policy makers, and you are the right person to take such a kind of note to the top level management of our country. So this farmers provident fund is the first time I'm just coining here. It's supposed to come, sir. So anything, let it be 1,000 rupees, 10,000, 1 lakh, 10 lakh, a certain proportion of money should be, because you know very well farmers, one of the அவங்கள மாதிரி இப்போ கஷ்டப்படுறவங்க யாருமே இல்லை சார். They don't have the knowledge also. They maybe நம்ம சேவிங்ஸ் பேங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா highest amount of minimum balance amount யார் வச்சிருப்பாங்கன்னா நம்ம farmers தான் வச்சிருப்பாங்க. But they don't have that savings mentality because they can't actually. So we supposed to have a 1%, 2% of such kind of scheme to maybe இப்போ நம்ம யோசிச்சோம்னா after 10-20 years a farmer when he is retiring at 60, he will get equivalent to the money when Ramasamy sir got retired, he will get it, maybe the farmer. So finally I want to break at the final point, sir. We need more Ramasamy sir, we need more TNAU to bring this 15% GDP to at least 30-40% GDP after 10-20 years. So that's our mark, sir. Finally, finishing with a single point, sir. It's going to create maybe a negative effect also, but I will. So after bringing GST, the market is very clear. As an entrepreneur, I will tell there is no fraud, less fraud, big transparency. It's an excellent scheme, sir. But for agriculture produce, there is no GST. Because there is no GST, I'm doing this business for the past 10 years. I will purchase small onion at 20 rupees in 2015 and I will sell it 40 rupees. I'm the culprit actually. That's the reason I have stopped that. I became a platform. A farmer should know the produce where it's going to sell actually. So what I'm going to try and tell is every agri produce need to be GST to be levied, maybe like 0.1%, maybe 1%. That 1% can be given as cash back to the same farmer, but the transparency will come so that a government entity can know which farmer is growing and where it is built, and the middleman doesn't pay the income tax right now because it's not traceable. 20 rupees will be sold at 40 rupees. So it's simple, sir. So like that's the request, like GST, we need to bring the agriculture produce inside the GST to only bring in the traceability, not to increase the inflation of the product. Thank you, sir. Thanks for your time. Thank you. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்ற
உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற மொழிக்கு ஏற்ப மிகப்பெரிய கனவினை கண்டு மிகப்பெரிய தொழில்நுட்பத்திலே அதனை செயல்படுத்திய உங்களுக்கு இந்த அரங்கம் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்ததாக தமிழ் வழி வேளாண் கல்வி என்ற தன்னுடைய பொருண்மையுரை ஆற்ற முனைவர் கு. ராமசாமி அவர்கள், மேனாள் துணைவேந்தர், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அவர்களை அழைக்கிறோம். வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்பு தமிழக ஆளுநர், பாடலிபுத்திரம் தந்த தமிழ் மண்ணின் பாட்னா மைந்தர் நம்முடைய ஆளுநர் அவர்களை முன்னிறுத்தி, எனக்கு முன்னாலே பேசிய வேளாண் சார்ந்த அத்துணை பேரும் வழி வழியாக வந்ததையும் தான் எப்படி முன்னேறினேன் என்பதையும் உங்களுக்கு வித்திட்டு காட்டினார்கள். ஆனால் இழையோடி நிற்பது என்னவென்று சொன்னால், அரசாங்கம் இல்லாமல், அரசு உதவி இல்லாமல் இந்த இந்திய மண்ணில் யாருமே வாழ முடியாது. தொழிலதிபர்களும் செய்ய முடியாது, தொழிலாகவும் நிற்காது, கல்விக்கூடங்களும் நிற்காது. அந்த நிலையில் இருக்கின்ற பொழுது நிறைய பேர் இங்கே என்னை போல் முடி கொஞ்சம் வெள்ளையானவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆரம்ப காலத்தில் நீங்களாம் குழந்தையாக இருந்தபோது ஒரு மருத்துவர் வருவார் வீட்டுக்கு. வீட்டில் வந்து அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாரையும் பார்த்துட்டு, குழந்தைங்களையும் பார்த்துட்டு, பெண்களுக்கு ஒரு வெல்வெட்டு துணியை வச்சு நாடி பார்த்து மருத்துவம் பண்ணிட்டு போவார். அதாவது மருத்துவர் வீட்டுக்கு வருவார். அதே மாதிரி ஒரு கிராமத்தில் யார் வந்தாலும் வீட்டுக்கு வந்தாங்கன்னாக்க தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து பழக்கமாக நம்ம அப்படி வந்தவங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமை என்னன்னாக்க, லேசாக கீழே விழுந்துட்டோம்னா கூட இங்கேருந்து முதல்ல நம்ம ஆர்த்தோபெடிக்ஸ்ட்டை ஓடிட்டு, நியூராலஜிஸ்ட்டை ஓடிட்டு, ஒரு 4 வைத்தியரை பார்த்துட்டு தான் நம்ம வர வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கு விவசாயத்தையும் விவசாய கல்வியையும் பல்வேறு கூறுகளாக பிரித்து 9 நிலைகளில் 9 கல்லூரிகளில் பாடத்திட்டங்களோடு பயிற்றுவிக்கின்றார்கள். ஆனால் புதிய கல்வி திட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த 2 வந்திருக்கும். 19 ஒன்று வந்திருக்கும், 20 ஒன்று வந்திருக்கும். 19 வந்ததில் வந்து கஸ்தூரி ரங்கன் கமிட்டியில் பார்த்திங்கன்னாக்க மொத்தமே 1.25 பக்கம்தான் இருக்கும். அதில் முதல்ல சொல்கிறது என்னென்னாக்கா, வேளாண் கல்வியில் நிறையா வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைக்கு உற்பத்தியாகக்கூட வேளாண் பட்டதாரிகளினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. அதனால் எல்லா ஆர்ட்ஸ் காலேஜும் அக்ரிகல்ச்சரை நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருப்பேன். ஆனால் கொடுத்துட்டு கடைசியாக ஒரு 2.5 வரி கொடுத்துருப்பார். நான் இப்போ முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அதை அங்கே குறிப்பிட்டு காட்டியிருப்பார். இன்றைக்கு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கூடம் போல் ஒவ்வொரு மாநிலத்திலும் வேளாண் கல்வி, கால்நடை மற்றும் விலங்கியல் கல்வி, மீன்வள கல்வி, செரிகல்ச்சர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பல்கலைக்கழகமாக இணைத்து நடத்த வேண்டும். அதற்கு முன்மாதிரியாக எல்லா துறைகளையும் இணைந்து வேளாண் துறையாக இயங்க வேண்டும் என்று அரசுக்கு கட்டளையிட்டிருக்கிறது கல்வி. அப்படி இருக்கின்ற பொழுது இப்போ பார்த்திங்கன்னாக்கா முதல்ல நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலையும் நவதானியங்கள் சொல்கிறோம், நவகிரகம் சொல்கிறோம். அதே மாதிரி 9 வகையான பல்கலைக்கழகங்கள் இருக்குது. ஸ்டேட் பல்கலைக்கழகம் இருக்குது, ஸ்டேட் பிரைவேட் இருக்குது, சென்ட்ரல் இருக்குது, சென்ட்ரல் பிரைவேட் இருக்குது, சென்ட்ரல் வந்து டீம்டு இருக்குது. எத்தனை வருஷம்தான் இந்த பல்கலைக்கழகத்திற்காக முன்னோடி கொண்டு இருக்கின்ற டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குன்னு தெரியாது சார். தயவு செஞ்சு நீங்கள் ஆளுநர், உங்களுக்கு தான் இந்த உரிமையை கொடுத்துருக்காங்க. புதிய கல்விக் கொள்கையில் ஆளுநர் தான் கிங் பின் ஃபார் ஆல். அவருக்கு வந்து ஒரு அட்வைசரி கமிட்டி வச்சுக்கணும் பல்கலைக்கழகத்தில். அதனால் தயவு செய்து இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதை செய்ய வேண்டிய காலகட்டத்திலே நமக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். இப்போ ஐயா சொன்னாங்க, எல்லாருமே எம்எஸ் சுவாமிநாதனை பற்றி சொன்னாங்க. எம்எஸ் சுவாமிநாதன் உழைத்தார், விஞ்ஞான அறிவியலை கொடுத்தார். ஆனால் அந்த அறிவியல் தத்துவங்களை அரசியல்வாதிகளுக்கு எடுத்து சென்று செயல்பட வைத்தது சி. சுப்பிரமணியம் என்ற ஒரு அரசியல் தலைவர். சரி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்தா முடியாது, 3ஆவது ஒருத்தர் வேணும், ஒவ்வொருத்தட்டையும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரையும் அங்கே போட்டாங்க. அவர் தான் சீடுக்காக வந்தவர். இந்த 3 பேரும் தமிழர்கள் தான். இந்தியா உணவு உற்பத்தியை இந்த அளவிற்கு அதிகமாக்கி இருக்கிறவங்க 3 தமிழர்கள் தான். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், பாடலிபுத்திரத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கின்றீர்கள். உங்களால் நினைத்தால் இந்த தமிழ்நாட்டிலே எல்லாவற்றையும் இணைக்க முடியும். அதோடு ஒரு அடிப்படை உற்பத்தியை பற்றி பேசினார்கள். உற்பத்திக்கு தேவை என்ன? நிலம். நிலம் தரு திருன்னு சொல்லியிருக்காங்க. அதில் தான் நம்முடைய தொல்காப்பியம் தோன்றி இருக்கிறது.
மதுரையிலே பாண்டியன் அவையில் நிலம் தரு திருவின் அவையில் பாடப்பட்டது தான் தொல்காப்பியம். அதே போன்று இன்றைக்கு தமிழகத்தில் ஒரே ஒரு நதி தான் ஜீவநதியாக இருக்குது, தாமிரபரணி. 10 நாளாக பார்த்துருப்பீங்க. அந்த தாமிரபரணியில் என்னென்ன கொட்டுதுன்னு பார்த்துருப்பீங்க. காவிரி இருந்தது முதல்ல. காவிரியில் எங்கேருந்து ஆரம்பித்தோம்? டேன் இந்தியாவிலேருந்து ஆரம்பித்து, டெக்ஸ்டைலில் ஆரம்பித்து, பேப்பரில் ஆரம்பித்து எல்லாத்தையும் கொட்டி நம்ம வேதாரண்யத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கேன்சரை கொண்டு நிமித்தி வச்சுருக்கோம். ஆக நம்ம சொல்கிறது என்ன? விவசாயிகள் மண்ணை மலடாக்கி விட்டார்கள், கண்டதை கொட்டி விட்டார்கள்னு விவசாயி மேலே தான் போடுறீங்களே ஒழிய, இந்த இந்தியாவில் என்ன தப்பு நடந்தாலும் விவசாயி மேலே தான் போடுறாங்க. விவசாய கல்வியும் சரி, விவசாயிகளும் சரி, ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் அவர்களுக்கு சொல்லுவது 12.5 டன் தொழு உரம் இடுங்கள். அந்த தொழு உரம் இட்டதற்கு பின் தான் நீங்கள் வேற எல்லாம் போடலான்னு சொல்லியிருக்கோம். இதை பண்ணியிருந்தாங்கன்னா மண் மலடாக இருக்காது. இன்னொன்று சொல்கிறேன், கல்வியில் இன்றைக்கி விவசாயத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, கல்வியாளர்களும் பேசுகிறாங்க. அதனால் கல்வியில் அவங்க கொஞ்சம் முன்னேறி நிற்கணும்னு சொன்னால் மாணவர்களுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சுக்கணும், வீட்டு சாப்பாடு வேறு, கல்யாண சாப்பாடு வேறு. ஐயா அவங்க கேட்டாங்க, கல்யாண சாம்பார்னா என்ன, அதில் என்ன வித்தியாசம்னு கேட்டாங்க. அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னாக்க நம்முடைய பட்டதாரிகள், நம்முடைய முனைவர்கள் எல்லோரும் நல்ல கல்வியை விவசாயிகளிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் தொழில்நுட்பத்தில் சிறந்திருக்க வேண்டும், தொழில்நுட்பத்தில் நிறைவு செய்ய வேண்டும். அந்த தொழில்நுட்ப நிறைவிற்கு நம்மை சுற்றி இருக்கின்ற 2 மாநிலங்கள், கேரளாவாக இருந்தாலும் சரி, கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, தெலுங்கானாவாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்பத்திற்காக அவர்கள் வேளாண் நிதியிலையும் சரி, இந்திய அரசு நிதியிலும் சரி 7% தொழில்நுட்பத்திற்காக, வேளாண் தொழில்நுட்பத்திற்காக ஒதுக்கி செயல்படுகின்றார்கள். அந்த வகையில் நீங்கள் முன்னின்று செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அவையிலே இருக்கின்ற ஆன்றோர்களுக்கும், அவையிலே இருக்க வேண்டி எங்களை பார்த்து உட்கார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை உங்கள் கமலபாதங்களை செலுத்தி விடைபெறுகின்றேன். மிக்க நன்றி. வேளாண் ஆராய்ச்சியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் வழங்கும் வேளாண்மை தொழில்நுட்பம் பற்றிய காணொளி ஒன்று இப்பொழுது இங்கே திரையிடப்படுகிறது. Our startup, System Biotech Discoveries Private Limited, is first of its kind animal health startup in India. System is working towards the development of novel solutions to animal health issues. We are trying to find scientific answers for the unmet needs of the animal health sector and also file several patents which are mostly the outcome of biotechnology ignition grant awarded from BIRAC DBT. Our startup is currently 4 years old and incubated at IIT Madras Bio-Incubator Facility, which is also supported by BIRAC DBT. We are working in bovine tuberculosis, which is a neglected zoonotic disease of public health importance. Available bovine TB diagnosis methods is cumbersome, time-taking, costly and not feasible to implement. System come up with a novel idea of developing affordable point-of-care pen-side kit for animal TB diagnosis. Proof of concept was established using big award from BIRAC. Further upscaling and validation is being supported by India Health Fund. Thank you. Entomopathogenic nematodes are microscopic organisms. The infective juveniles target the pests that arrive their way as they exhibit a nictation behavior and enter into the hosts via natural openings such as mouth, anus, etc. Within 24 to 48 hours, entomopathogenic nematodes release their symbiotic bacteria and kill the pest. And within 6 days, the entomopathogenic nematodes multiply within the pest and the infective juveniles are released back into the soil. This innovative technology delivers a monumental 9 to 12 months of shelf life while being non-toxic, environmental friendly and sustainable. This technology has been commercialized to various agriculture input companies in several states with a combined area coverage of over 75,000 acres. So ಈ ಥರ ಕ್ರೇಟ್ಸ್ ಹಾಕ್ಬೋದು ಅಂತ. ಡಿಜಿಟಲ್ ಬ್ಯಾಲೆನ್ಸು ಮೈಕ್ ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್ಗೆ ಬಂದಿದ್ದೀವಿ, ಇಲ್ಲ ಅಂದರೆ ಮೈಕ್ ಅಂತ. ಓಕೆ, ಆಮೇಲೆ ಡಿಜಿಟಲ್ ಬ್ಯಾಲೆನ್ಸು ವೇಯಿಂಗ್ಗೆ,
ತರಕಾರಿ ಮತ್ತು ಹಣ್ಣು, ಎವಾಪರೇಟಿವ್ ಕೂಲಿಂಗ್ ಸಿಸ್ಟಮ್ ಕೂಲಿಂಗ್ಸಿಗೆ ಮತ್ತು LED ಲೈಟ್ಸು ನೈಟ್ ಸೇಲ್ಗೆ. ಇದು ನಮ್ಮದು Sugarcane Breeding Institute of the Indian Council of Agricultural Research has a long and illustrious journey since 1912, studded with an array of improved sugarcane varieties released periodically to transform Mother India into a sugar surplus country. In recent years, food products that are healthy, safe, and easy to use are in high demand. Jaggery, made from sugarcane juice, is one of those food products. Jaggery is recognized as a nutraceutical due to the presence of a variety of essential amino acids, antioxidants, phenolics, and minerals. ICR Sugarcane Breeding Institute, Coimbatore has installed a jaggery production unit with a pan capacity of 350 liters of juice with an outturn of 50 kg per unit. The production process involves no addition of chemicals or preservatives. Aptly named as INEA, this powdered jaggery, a sugarcane product manufactured by ICR Sugarcane Breeding Institute, is rich in minerals such as calcium, magnesium, potassium, sodium, iron, manganese, zinc, copper, and vitamins such as vitamin A and vitamin C. This has a low calorific value compared to white sugar, which can be useful to mitigate the problems of malnutrition, mainly among women and children. Moreover, INEA is a rich source of potassium, which could help regulate heart functions and blood pressure. So, add INEA powdered jaggery in your diet and fight malnutrition. Today, we see a lot of people are suffering from diabetes, cancer-related issues, BP, and other hypertension-related issues, just because they are not having a proper metabolism. And this metabolism is just because of not eating the right fiber content in their daily food. So, this is just because they are eating a lot of fast foods, or not chewing it properly, or not having a right fiber-based content in their daily food activities as such. And this is not only seen in humans, it is also seen in the animals as such. So we are in collaboration with the ICAR, Sugarcane Breeding Institute, Coimbatore, we have developed two products. This is fibers for humans, and this is Tola for animals as such. The fiber-based product, this is for humans, which is going to be with 7 different herbal flavors, and these 2 flavors for animals is will come with 4 different flavors as such.
Thank you so much. தொழில் முனைவோர்கள், வேளாண் ஆராய்ச்சியாளர்கள், அவர்களுடைய வேளாண் தொழில்நுட்பம், அதனில் அவர்கள் உற்பத்தி செய்துள்ள பொருட்களை இப்பொழுது காணொளியில் பார்த்தோம். அதே தொழில் முனைவோர் இப்பொழுது மேதகு ஆளுநர் அவர்களுக்கு சிறந்த தொழில்நுட்ப தயாரிப்புகளை வழங்குவார்கள். முதலாவதாக ரேபிட் பென்சைட் டிடெக்ஷன் ஆஃப் அனிமல் ICR SBI entomopathogenic nematode. நீங்கள் பாரதியார் பக்கத்தை படி வழியாக அப்படியே மேடைக்கு ஏறி இந்த பக்கத்தை படி வழியாக இறங்கி வந்தால் நம்மளுக்கு நிகழ்ச்சியில் குழப்பம் இல்லாமல் இருக்கும். முதலாவதாக ரேபிட் பென்சைட் டிடெக்ஷன் ஆஃப் அனிமல், அவரை தொடர்ந்து ICR SBI entomopathogenic nematodes, ARCA tricycle for vegetable, சோழ நாடு சோறுடைத்து. நீங்கள் மேடைக்கு அருகே வந்து விடலாம், நான் பெயரை அழைக்க, அதுக்கப்புறம் நிறுத்தி இன்னொரு தடவை கூட சொல்கிறேன். பிளான்ட் பேஸ்ட் மீட், பிளேட்ஸ் ஃப்ரம் பனானா ஃபைபர், ஆக்சன் அக்ரி சயின்ஸ், இனியா பவுடர் ஜாகரி, ஃபைபர் ஃப்ரம் பேகஸ், கிரீன்வே ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ், INR எடாரி எசென்ஷியல் ஆயில்ஸ், ரவிச்சந்திரன் farmer from Tandikudi, Neospur drugs and chemicals, Puja seeds, Pratibha cashews, Sri Velavan agro. சோழ நாடு சோறுடைத்து. Axen Agri Science, Axen Agri Science, நீங்கள் வழங்கிவிட்டு அப்படியே வந்து கொண்டிருந்தால் அடுத்தவர்கள் வருவதற்கு வசதியாக இருக்கும். பிளேட்ஸ் ஃப்ரம் பனானா ஃபைபர், பிளேட்ஸ் ஃப்ரம் பனானா ஃபைபர், Inia powder jaggery, Inia powder jaggery, fiber from Bagus, fiber from Bagus, Greenway agro products. பரிசினை வழங்கியவர்கள் உங்களுடைய இருக்கையில் சென்று அமர்ந்து கொள்ளலாம். INR Edari essential oils, Ravichandran, Neospur drugs and chemicals, Neospur drugs and chemicals, Ravichandran, a farmer from Tandikudi, Puja seeds, Sri Velavan agro, Pratibha cashews. வேளாண் துறையிலே பல்வேறு தொண்டாற்றி சாதனை செய்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கிறது இந்த நிகழ்ச்சி. முதலாவதாக திரு AP கருப்பையா அவர்கள்
அவர்களுக்கு ஒப்புயர் உழவர் நிறுவனர் என்ற சான்றிதழை வழங்குகிறோம். அவர் வாழை வளர்ப்பு, பதனிடுதல், அதனை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி செய்தல், கோல்ட் ஸ்டோரேஜ் ஏற்படுத்தி மற்ற உழவர்களுக்கு உதவி புரிதல் ஆகிய தொண்டாற்றி வரும் திரு ஏபி கருப்பையா அவர்களுக்கு ஒப்புயர் உழவர் நிறுவனர் என்ற சான்றிதழினை வழங்கி பெருமை அடைகிறோம். திரு நவநீதன் அவர்கள் வறண்ட நில உற்பத்தியாளர்களுக்கான ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி அதன் கீழ் 1140 விவசாயிகளை ஒருமைப்படுத்தி அவர்களுக்காக உழைத்து வருபவர் திரு நவநீதன் அவர்கள். அடுத்ததாக திரு தனபால் முத்துசாமி அவர்கள். இப்பொழுது திரு நவநீதன் அவர்கள் ஒப்புயர் உழவர் நிறுவனர் சான்றிதழினை பெறுகிறார். தனபால் முத்துசுவாமி அவர்கள் தென்னை சார் பொருட்கள் உற்பத்தி நிறுவனம் வைத்து அதன் மூலம் தொண்டாற்றி வருகிறார். அடுத்ததாக திரு மணிமொழியன் அவர்கள். திரு மணிமொழியன், திரு வெங்கடேசன் துரைசாமி, திரு கே ராஜேந்திரன், திரு காமராஜ், திரு ஆதப்பன் மேடைக்கு அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு மணிமொழியன் அவர்கள் விவசாய மற்றும் வேளாண் உற்பத்தி பொருட்களில் சேவையாற்றி வருகிறார்கள். திரு மணிமொழியன் அவர்கள் வெங்கடேசன் துரைசாமி இருக்கிறீர்களா? வெங்கடேசன் துரைசாமி, மேடையோட இந்த பக்கம் வழியா நீங்க ஏறி மேடைக்கு சென்று பரிசினை பெற்று பாரதியார் படம் வழியாக கீழே இறங்கி வாருங்கள். திரு வெங்கடேசன் துரைசாமி அவர்கள் வேளாண் உற்பத்தியாளர் நிறுவனம் மஞ்சள் வைத்து 3000 விவசாயிகளையும் 40 இடங்களில் அதற்கான முகவு மையங்களையும் வைத்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விவசாயிகள் பயன்படுமாறு சேவை செய்து வருகிறார் திரு வெங்கடேசன் துரைசாமி அவர்கள். திரு கே ராஜேந்திரன் விருதை மில்லட்ஸ் திணை வளர்ப்பில் திணையினை உற்பத்தி செய்து தமிழ்நாடு, கர்நாடகம், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலே அதனை விற்று 60,000 குடும்பங்களுக்கு இதன் மூலம் பயனீட்டாளர்களாக அவர்களுக்கு பயன்பெறும்படி உதவி செய்து வருகிறார் திரு கே ராஜேந்திரன் அவர்கள், திணை உற்பத்தியாளர். திரு ஆதப்பன் அவர்கள் 65 உள்நாட்டு நெல் வேளாண் பொருட்களை கரிம இயற்கை விவசாயம் மூலம் உற்பத்தி செய்து வருகிறார் திரு ஆதப்பன் அவர்கள். விவசாய பெருமக்களுக்கான தகைசால் உழவர் சான்றிதழ் திரு அஜித்தன் அவர்கள் கரிம பொருட்கள் பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்குவதில் வல்லவராக இருந்து வருகிறார். வாழை விளைபொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக அவர் விற்று அதன் மதிப்பினை ஏற்று வருகிறார் திரு அஜித்தன் அவர்கள். அவரை தொடர்ந்து திரு கே குமார், திரு சிவமணி, திருமதி விஜயா, திரு நடராஜன், திரு சங்கர், திரு பூபதி சுந்தரம், திரு என் சுப்பிரமணியம், திரு பெருமாள் சாமி. திரு குமார் அவர்கள் முறையான நீர் மேலாண்மை, உர மேலாண்மை, மா வளர்ப்பு, தரம் வாய்ந்த ரகங்கள் ஆகியவற்றிலே அதிலும் இடைப்பருவ மகசூலிலே சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் திரு குமார் அவர்கள். திரு சிவமணி அவர்கள் திராட்சை வளர்ப்பிலே செம்மையாக செயல்பட்டு வருகிறார் திரு சிவமணி அவர்கள். திருமதி விஜயா நெல் நாட்டு வகையான மிளகி சம்பா தூயமல். திரு நடராஜன் அவர்கள் கரும்பு உற்பத்தியிலே சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு விவசாய பெருமக்கள் தகைசால் உழவர் சான்றிதழ் வழங்கப்படுகிறது திரு நடராஜன் அவர்கள். அவரை தொடர்ந்து திரு சங்கர் நிலக்கடலையில் பாரம்பரிய வகைகளை உற்பத்தி செய்து வருகிறார். திரு பூபதி சுந்தரம் அவர்கள் மஞ்சள் சாகுபடியிலே மிகப்பெரிய தொண்டாற்றி வருகிறார் திரு பூபதி சுந்தரம் அவர்கள். மஞ்சள் சாகுபடியை எப்படி திரு என் சுப்பிரமணியன்
20 ஆண்டுகளாக திணை உற்பத்தியினை வனப்பகுதியிலே செய்து வருபவர். யானைகளின் இடையூறுகளை தாண்டி 20 ஆண்டுகளாக திணை உற்பத்தி தன்னுடைய குடும்பத்தோடு செய்து வருபவர் திரு என் சுப்பிரமணியம் அவர்கள். திரு ஜி பெருமாள் சாமி, திரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களிடம் பயிற்சி பெற்றவர் என்பது இவருக்கு ஒரு தனி சிறப்பு. குயின் ஆஃப் ஸ்பைசஸ் என்று அழைக்கப்படும் ஏலக்காயிலே தனித்துவம் பெற்றவர் திரு பெருமாள் சுவாமி. திரு பாலதண்டாயுதம், திரு ஜீவகேஷ் சுந்தர், திரு பால சிவபிரசாத், மேடைக்கு அருகே வந்து விடுங்கள். திரு பாலதண்டாயுதம் தரிசு நிலத்தை விளை நிலமாக மாற்றி வேளாண்மை, கால்நடை, நன்னீர், மீன் வளர்ப்பு ஆகிய துறையிலே சிறப்பாக செயல்பட்டு வருபவர் திரு பாலதண்டாயுதம் அவர்கள். திரு ஜீவகேஷ் சுந்தர் காளான் வளர்ப்பு மற்றும் செபாட்டோ என்ற இணைய வணிகத்தின் மூலமாக மகளிருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கு வாழ்வு தரத்தை உயர்த்துவதில் பங்காற்றி வருகிறார் திரு ஜீவகேஷ் சுந்தர். ஏற்றுமதி துறையிலே பணிபுரிந்து வருபவர் திரு பால சிவபிரசாத் பூ ஏற்றுமதி செய்து வருகிறார். 5000 மாணவர்களுக்கும் 1000 விவசாயிகளுக்கும் தோட்டக்கலையிலே பயிற்சி அளித்து வருகிறார். அடுத்ததாக திரு சி சேகர், வி என் முருகானந்தம், டாக்டர் ஜான் ஏசுதாஸ், மேடைக்கு அருகே வந்து விடுங்கள். அவையில் இருப்பவர்கள் நீங்கள் உற்சாகமாக கைத்தட்டி இவர்களை ஊக்குவிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவர்களெல்லாம் வாழ்நாள் சாதனையாக நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். திரு சி சேகர், நேச்சுரல் ஃபைபர் டெக்ஸ்டைல்ஸ். வி என் முருகானந்தம் அவர்கள் வர்ஷினி எக்ஸ்போர்ட்ஸ். சோஷியல் இம்பாக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் என்பதிலே அவருடைய முக்கியத்துவத்தை வைத்து தன்னுடைய பகுதியில் இருக்கும் அனைத்து பேரையும் அதில் இணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் வி என் முருகானந்தன். அடுத்ததாக திரு டாக்டர் ஜான் ஏசுதாஸ், பெஸ்ட் எமர்ஜிங் சிஇஓ விருதினை ஏற்கனவே பெற்றவர் இவர். இவர் பல்வேறு இளைஞர்களுக்கும் முன்மாதிரியாக இருந்து கொண்டு இருப்பவர். அடுத்ததாக பிரசன்னா மோகன், ஹரிஹரன், திருமதி ரேவதி ராஜு, நேச்சுரோபத் சித்தர். பிரசன்னா மோகன் யங் அக்ரோ ஆண்டர்பிரினர், அக்ரிப்ரெனர் என்ற முறையிலே அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திரு ஹரிஹரன் அவர்கள் யங் அக்ரிப்ரெனர். திருமதி ரேவதி ராஜு அவர்கள் மகளிர் வேளாண் தொழில்நுட்ப வல்லுநர். திருமதி ரேவதி ராஜு அவர்கள். நேச்சுரோபத் சித்தர் அவர்கள் வேளாண் ஆலோசகராக இருந்து வருபவர். வேளாண் ஆலோசகர் நேச்சுரோபத் சித்தர் அவர்கள். அடுத்ததாக சந்திரசேகர், புகழேந்தி, திரு பரசுராமன் அவர்கள் மேடைக்கு அருகே வருமாறு கேட்கிறோம். திரு சந்திரசேகர் அவர்கள் வேளாண் ஆலோசகராக சிறப்பாக பணியாற்றி வருபவர். திரு சந்திரசேகர் அவர்கள் வேளாண் ஆலோசகராக சிறப்பாக பணியாற்றி வருபவர். திரு புகழேந்தி அவர்களும் ஒரு வேளாண் ஆலோசகராக சிறப்பாக பணியாற்றி வருபவர். திரு பரசுராமன் பயோ என்ஜினியரிங்கிலே பெஸ்ட் அட்வைசர் ஃபார் யூத் என்ற சிறப்பு விருதினையும் பெற்றவர். பயோ இன்ஜினியரிங் தொழில்நுட்ப பகுதியிலே அவர் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் திரு பரசுராமன் அவர்கள். திரு நந்தன் மாசலாமணி, சாலை மருதமலை முருகன், திரு சக்திகுமார், அக்ரி கே பாலையா, திரு விக்னேஸ்வர் மேடைக்கு அருகே வருமாறு கேட்கிறோம். நந்தன் மாசிலாமணி அருமையான அறிவியல் வெளியீட்டுகளை தமிழில் வெளியிடுபவர் திரு நந்தன் மாசிலாமணி அவர்கள். சோலை மருதமலை முருகன் அவர்கள் மருத்துவ பயிர்களை பயிரிட்டு சாதனை செய்து வருகிறார் சிறப்பாக. சாலை மருதமலை முருகன் அவர்கள். திரு சக்திகுமார், அக்ரி கே பாலையா, திரு விக்னேஸ்வர்,
சக்திகுமார், அவரினை தொடர்ந்து திரு அக்ரி கே பாலையா, அடுத்து திரு விக்னேஸ்வர். அவையோர்கள் அவ்வப்போது கரவொலி எழுப்பி நம்முடைய சிறப்பு சான்றிதழ் பெறுபவர்களை ஊக்குவிக்கலாம். இவர்கள் எல்லாம் நம்முடைய விவசாய பெருமக்கள். அவர்களுக்கு உங்களுடைய பாராட்டுக்கள் மிகவும் அவசியமான ஒன்று. கல்வியாளர்களை சிறப்பிக்கிறோம். அடுத்ததாக பேராசிரியர் முனைவர் பாஸ்கரன் மணிமாறன் அவர்கள், மேனாள் முதல் துணைவேந்தர் மீன்வள பல்கலைக்கழகம். பேராசிரியர் பாஸ்கரன் மணிமாறன், மேனாள் முதல் துணைவேந்தர் மீன்வள பல்கலைக்கழகம். அவரை தொடர்ந்து முனைவர் சதாசிவம், டாக்டர் அருணாச்சலம், முனைவர் கல்யாண சுந்தரம். அடுத்ததாக முனைவர் சதாசிவம், மேனாள் இயக்குனர், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம். முனைவர் சதாசிவம், மேனாள் இயக்குனர், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம். அவரை தொடர்ந்து டாக்டர் அருணாச்சலம், இயக்குனர் ICER. முனைவர் கல்யாண சுந்தரம், மேனாள் முதல்வர், தமிழ்நாடு வேளாண் கல்லூரி. அவரை தொடர்ந்து திரு இளையராஜா, பேராசிரியர் மணிவேல், திரு கல்யாண சுந்தரம், முனைவர் கல்யாண சுந்தரம், மேனாள் முதல்வர், தமிழ்நாடு வேளாண் கல்லூரி. முனைவர் இளையராஜா, பேராசிரியர், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம். முனைவர் PM மணிவேல், முதன்மை விஞ்ஞானி ICAR இன் முதன்மை விஞ்ஞானி திரு PM மணிவேல். இளம் ஆராய்ச்சியாளர்கள், யங் ப்ரொஃபஷனல்ஸ், அவர்களுக்கான சிறப்பு சான்றிதழ் டாக்டர் வினோத், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம். டாக்டர் வினோத், டாக்டர் அம்பிகா, டாக்டர் கிருஷ்ணகுமார். டாக்டர் வினோத், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம். டாக்டர் அம்பிகா, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம். டாக்டர் கிருஷ்ணகுமார். வேளாண் சாதனையாளர்கள் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்த மேதகு ஆளுநர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அமைப்பின் தமிழ் வழி வேளாண் கல்வி 200வது புத்தகம் இப்பொழுது இங்கு மேதகு ஆளுநர் அவர்களால் வெளியிடப்பட இருக்கிறது. மொழிவாரி கல்வியிலே வேளாண் துறையில் 200 புத்தகங்களை வெளியிடுகின்ற பெருமை நம்முடைய இந்த அமைப்பை சார்ந்தது. இன்று 200வது புத்தகத்தை நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள். பத்தாயிரம் கட்டுரைகள், 10,000 ஆராய்ச்சி கட்டுரைகள் அடங்கியது 200வது தமிழ் வழி வேளாண் கல்வி புத்தகம். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொல்லும் பொழுது மகாகவி பாரதி கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்பான். கம்பனுக்கு நிகராக 10,000 கட்டுரைகள் என்று நம்முடைய நிகழ்ச்சியின் துவக்கத்திலே முனைவர் முத்தமிழ் செல்வன் குறிப்பிட்டார்கள். அந்த 10,000வது கட்டுரையை தாங்கி வரும் 200வது தமிழ் வழி வேளாண் கல்வி புத்தகம் இப்பொழுது மேதகு ஆளுநர் அவர்கள் வெளியிட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அரங்கத்திலே உள்ள வேளாண் தொழில் முனைவோருக்கான கேள்வி நேரம். இப்பொழுது நாம் முனைவர் திரு அருணாச்சலம் அவர்கள் முனைவர் அருணாச்சலம் அவர்கள் தங்களுடைய கேள்வி உரையாடலை இப்பொழுது நீங்கள் மேதக ஆளுநரிடம் கேட்கலாம். முனைவர் பாஸ்கரன் மணிமாறன் அவர்கள் தங்களுடைய கேள்வியை இப்பொழுது நீங்கள் மேதக ஆளுநரிடம் கேட்கலாம். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கையை உயர்த்தி காட்டினால் உங்களிடம் மைக் கொண்டு வந்து கொடுக்கப்படும். I am from fisheries background, fisheries sector. In the past 10 years, fisheries has grown in many-fold. Our exports has grown many-fold. And our central government scheme, PMSSY, has contributed a lot to this. And we want to the PMSSY schemes has to go to the, it is now going to the farmer level, it has to go to the industry level also. Please kindly guide the government and support to the industrial development in the fisheries sector. Thank you. Fisheries is a very, very important sector for us. You mentioned about Pradhan Mantri Matsya Sampada Yojana. You know, fisheries, we have so much of potential, but we are still at a very lower level of exploiting it. You know, when I look at fisheries in general, of course, it is essential for our food security, but also the fact that look at the number of people who are engaged in this fisheries sector. One thing which I have been wondering is that our neighboring state Andhra has been in fish production and marketing, they are way ahead. In Tamil Nadu we have, I think that ecosystem, we have marine, we have inland water bodies. We need to do more to create awareness and involve more and more people. I'll give you one example. When I go to Fisheries University and meet the students, graduating students, when I ask them, what do they want to do in life now? There is hardly anyone who says that he is going into fishing entrepreneurship or fishing. Everyone goes for a government job, by and large. Now this is not a very, I would say it is not a very happy situation. A fisheries graduate who has been trained, who has all the knowledge and skill, ideally they should go towards entrepreneurship in fish industry. When I try to find out the reason why it is that even the fisheries graduates are not going for fish industry,
One is the lack of awareness and lack of motivation. For any entrepreneur to be for anyone to be entrepreneur, essentially the person needs three things. One is desire to do something. Second is know how to do it. And the third is capital. You need some money for doing that. As far as know-how and capital, today there is not so much of a problem. The question is about desire, motivating the people. I think here we have to do a lot of work, motivating our people. First is, I'm talking about those who are graduating in fisheries, and even for our fishermen. Our fishermen, they have a number of problems. I have been meeting off and on fishermen community individually and through various federations that they have. They have some issues both with the central government, with the state government. We are taking it up with the ministry as far as the central government is concerned. We have also flagged it with the state government. They need hand-holding and removal of certain obstructions which today they are facing. So I think fisheries industry has a great future, and Tamil Nadu, our state, has a lot of potential. It is very much at the core of our Prime Minister when he thinks about the farmers, he thinks about all these. And that is how the fisheries sector is now growing. And I'm hoping in coming days there will be more awareness, greater awareness. And I can assure you there is a lot of work going on. Thank you. அடுத்ததாக ஆக்சன் அக்ரி சயின்ஸ் அவர்கள் ஒரு ஆளுநரிடம் தன்னுடைய விண்ணப்பத்தை கேள்வியை கேட்கிறார். Sir, I'm Sendil Nathan. I'm the Chairman and Managing Director of Axon Agri Science. We are one of the largest vegetable seed company in the country. Sir, you were also just now talking about the motivation of people getting into fisheries. Now, I foresee some kind of impending big challenge which we are facing as a world, as also as a country, because as you know, like in the recent past, none of the current agriculturists wants their next generation to be in agriculture, which is going to be a big challenge. And I'm really wondering, after 15-20 years, who is going to do agriculture? Who is going to produce food for us, the entire world? And this is going to be a big challenge which we are going to face in another 15-20 years if nobody is going to choose agriculture. And another important thing why people are not choosing agriculture is definitely because they don't consider it as a coveted profession or a very proud profession, and it is also not giving them enough remuneration which people are expecting. And as Jitan was also saying, India is growing into a kind of a big market for others to procure it. So the potential is very high, but still we are not showcasing many things for India. And another important thing is this: the government, farmers' income is not even growing at the inflation rate year after year. And whenever there is a agri product increases there, price is increasing there, everybody is talking about the food inflation. And unfortunately, it is becoming a big economic point to be discussed.
in various forums, and because of which the farmers are getting affected. Right. So it is, sometimes I used to wonder whether are farmers really funding our economic growth? Because they get less and others are making more money. So this is a situation. I'm not saying that I'm just kind of wondering on all these points. So unless we change this scenario and make the farmers earn much more than the inflation rate year after year, it will be a very difficult scenario after 15, 20 years. So what do you think should be the initiatives we have to take? Of course, there are a lot of initiatives current government, central government is taking in terms of FPOs. A lot of ecosystems are getting implemented. But is this enough? Is something more? And how do we instill the confidence in the younger generation to come into agriculture? Thank you. Thank you. You know, your question or questions are at the core of the issues these are being addressed today, which is confronting the world, at least the country is very aware of. You know, if you have seen or if you have read or listened to Prime Minister's address to the G20 leaders, he made a very fundamental point. Today we are saying that our agriculture contributes only 15% of our GDP. This 15% of our GDP and GDP-centric view of progress or development, where has it brought the whole world? Prime Minister made a point that we have to move from GDP-centric to human-centric development. GDP-centric means how much wealth a country has created. Now, the largest GDP in the world is United States of America. But you go to America, you find a large number of people are homeless. A large number of people have no access to medical care. If you look at the satisfaction of the human satisfaction, it is an example that the largest GDP country, how it is a home to such a large number of homeless and poor people who have no access to the basic needs of life. Now the question is GDP-centric view of life, is it sustainable? GDP only means aggregate wealth which this nation creates. It can be in a few hands. If the wealth creation is not inclusive and equitable, then GDP-centric view of growth can lead to disaster. It is leading to disaster. And that is why a fundamental shift which the Prime Minister brought in, that we have to move from GDP-centric view of growth to human-centric growth. And what does it mean? We talk about, and we are very apologetic, that look, and many of these so-called think tanks, McKinsey, all these guys, they will come up with a report. Oh, India has got 60%, 75, 65% people in agriculture. It is only contributing to 15% GDP. I think more and more people should move towards others, service and this industry sector. They will say in United States of America, what is the percentage of people who are in agriculture? Only 4 to 5%, single digit. So why should we? No, this is a view which they say. Now there is a fundamental flaw in this very view, with this very outlook.
that we are only producing 15%. Look, the question today is, yes, our farmers must be able to produce more and able to get more remunerative benefits out of what they are producing. There is no two opinion about it. Our farmers' income must increase. You look at the reality. For every human being, after air, water, the third essential is food. You can do without buildings, you can do without big things in life, but you can't do without food. And the one who produces food is to be measured in terms of GDP contribution. This is an inhuman approach to life. This view has done a lot of damage to the world. Now, how to improve the farmers' lot, their income, is an issue that I'm sure many of, when I found this, many entrepreneurs, many of you, those who are working here, you are doing a wonderful job. In fact, for me, it has been a great learning experience. You know, when I see our state and when I meet our farming community, when I move around the state, I feel that our state should be a guide to the rest of the country, to the farmers of the rest of the country, because the level of awareness among our farmers here, and not only farmers but all those who are related to that, farm scientists, entrepreneurs, agro-entrepreneurs, our level is so heartening to see. Of course, we need to grow more, but it can be a model for the rest of the country. If you look at, of course, we are not talking about the great, we cannot forget the great person, M.S. Swaminathan and Green Revolution. Worth of food. You know, worth of food, today people, we don't realize, but in the first 2-3 decades of independence, when we were food scarce, we didn't have food. And I have witnessed, I was a student those days, when in our hostel, food used to be rationed. And we used to get food from other countries. And there used to be food diplomacy. Food as an instrument of compromising your sovereignty, because if you do not agree to my point of view, I will not give you food. We were so food dependent. Thanks to the farmers, thanks to the farm scientists, that we are today food surplus. But we cannot stop at that. You know, we have seen, we have just come out of the biggest crisis which the humankind had faced in centuries, is COVID. When COVID struck, and everything, whole life was paralyzed. And we all talk about our vaccines and our health workers and all that did excellent work, saving life. But we often don't mention about the fact that 80 crores people were provided food for several years, because how do you survive unless you have food? We had that food surplus with us, that we were able to provide food to our people, almost 80 crore of our people, for several years. Often when we talk about our COVID management, we don't talk about this. We only stop at vaccine and vaccination. And COVID app, which is great, all commendable. But the fact that if we didn't have food sufficient, this country would have starved. And there is no guarantee that tomorrow there will not be another pandemic.
we have to be prepared. We have to grow, give greater emphasis on farming, food production. It's not only that, just pandemic and our need. The the situation in which India is today. The world looks at India with expectation. India today is not what it was 10, 20 years ago. Today the world looks at India with a lot of hope and expectation. So we have to have sufficient buffer of food should there be a need in other part of the world. We should be able to meet that. We have a greater responsibility because a country doesn't rise just being selfish, and certainly it is not in our DNA, India's DNA. We are not. So we have to think of. So farming has to get more attention, and I'm sure when Prime Minister talks about GDP-centric to human-centric, the essential part is to greater emphasis on larger number of people. A larger number of people are with farm and farming sector. Now, as far as the question of moving, whether you said that a farmer child doesn't like to go to farming. Even parents are not happy because they know that after all, what is this? This will be the lot of my child. Why should he go? Let's go somewhere else. You know, this human-centric view of life and the change in the lifestyle. If you look at one area when we talk about farming and food production, we don't often talk about is, which I would like to flag and people to think about it, is this industrialization, which over last 200 or 250 years, it has led to disruption in family life. It has led to migration of people to urban centers, from villages to cities. Till couple of decades, 2-3 decades ago, we never imagined that we will have old age home in our country. Today it is everywhere, wherever you go, you find parents, elderly parents are left alone. Now all this has been essentially driven by industrial view of life, GDP-centric growth of life. It is not whether it is bringing happiness, whether it is bringing contentment. You go and ask the abandoned old parents living in their apartment or maybe the old age home, and then you see how the condition is. Now it can change only when agriculture, when farming is given greater emphasis, because there you don't have to move to a distant location. Your family remains intact. Although your support system, if you look at it, it's not only elderly parents. People are having, today we have increasing number of children born with intellectual disability, autism. We have more than 50 lakhs, which is a very conservative estimate, autistic children in our country. Even the children born with physical disabilities. In a family, in a social setup, there was a support system to take care of the child. Today there is none. Because family is being broken into nuclear family, atomic family, husband, wife. And children, once the children grow up, they live. The entire social structure which used to keep the society together, where people used to share each other's joys and happiness and sorrows. There was a support system. You know, it is more than insurance. People go for insurance to insurance, you get insurance. What could be more insurance for an elderly person to be with the family? What could be more, better sort of insurance for
for a person with a child who is disabled to have be in a joint family. Now, if we change over to this human-centric view of life, and there we give adequate focus, and which I think we have to our farm and farming sector. This attitude of, GDP-centric view of life will change. And it has to change. And that is precisely what, when I see the agro-scientists, many of you are present here who have done commendable work. Agro-entrepreneurs who are doing commendable work. I think shouldn't there be an agro-sociologist also? Agro-sociologists that in agrarian societies, how people are living. Why do you have to measure always in terms of gadgets which have a very short self-life? Is it giving? That is why the Prime Minister gave a call, lifestyle for environment. Sustainable. First of all, this is not sustainable. This industrial view of life which has come, it is not sustainable, which is a consumer-driven. Everything is disposable. So much so that even life has become disposable. Old parents have become disposable. Now, this has to change. And this can change the social. When I talk about agro-sociology, I think it might sound a little weird to some people, but it is something that we need to ponder about. It is rooted in the whole core concept of human-centric development, where we grow together happily with all the needs that we need, not the greed. I think my own sense is that our country, and with the thrust that the Prime Minister is giving, agriculture, the farming sector is bound to get more and more scientific, more and more modern, more and more productive, and we will stop measuring and telling that our farming sector is contributing only 15% of GDP. Their contribution in sustaining the society, sustaining our values, sustaining all that we have. It is not quantifiable. We can't measure in terms of money, so we don't count on it. It is enormous. I think it has to change, and I'm sure we have to come out of this wave, which we have been following for all these years, wave of so-called modernity, being attracted by the glitz and glare of this temporary flashy life. I think it will change. I am very optimistic about it, because if the world has to sustain, if it has to be a sustainable, inclusive, equitable order, where quality of life is better, and quality of life is not just a material availability of gadgets, but also our emotional well-being. We have to come back to agriculture, we have come back to the farming, and farming will be, and I tell you, I have seen, in Tamil Nadu, I have seen a couple of places and I felt very encouraged. I went to a farm, one person's farm, mid-50s, his age, in South Tamil Nadu. Water deficient area, naturally that area has less water. So the person starts with dairy, millet, and all kinds of climate resilient farming. And in a period of about 15 years, this has grown so much, the person has about more than 50 employees working there, very happy, and his son and daughter-in-law both are IIT-ians. They have left their job and they have come to farm. Now, I see, even here I found people working in some software and all, they have come over here. I think this is a beginning of the change, so it looks slow, but I'm quite hopeful that it will catch up. Thank you. One last question from Shiva Prasad as a question. Good afternoon, sir. I have some 2-3 diversified questions. In Indian agriculture,
our farmers don't understand what is bio, what is organic. There are many companies, they are saying we are giving organic products, we are giving bio products and etc. But when it is going for testing, last week also we have seen a Bangalore and Hosur based vegetables, cadmium government allowed level is 0.25%, but we are eating 56 to 70% in coriander, all other vegetables. So farmers are getting cheated by many other companies and everything, but farmers don't understand the basics of bio and organic, these things, one thing. I'm a floriculture flower farmer and a flower grower for the past 15 years. Our industry is now facing very serious threat about the artificial flowers and artificial decoration. So it is also a threat to our environment and also for our floriculture revenue. So requesting to create awareness about the artificial flowers and requesting to create awareness about the bio products which is misused by the farmers. We need to create the awareness regarding to this, requesting your support and thank you. You know, farmers, please sit down. Somehow an impression has gone around that when you talk about a farmer, because farmer, when you talk about, there is a sense of a generation gap. The person who is a farmer he's not well. The fact that farmers are not aware, it is a reality. And this is something which is not unbreezable. It can be done by creating more awareness, because today our farmers are increasingly, and in coming days, more and more, they will be far more literate, far more techno-savvy, because our traditional farming with traditional values is fine, that will be there, but traditional way of farming is not going to work. So farmers, by sheer compulsion, they have to transform, they have to come be the techno-savvy, and they will be smarter. We can call it a simple word, smart farmers. We are having, in fact, we have a smart farm. In Tamil Nadu, we find relatively to other states, our farmers are smarter than many places. But yes, they are not aware of all the information that they need to have. And information is power. Unless you have the information, how do you? You can be cheated. You will not get a fair deal. So, greater need for awareness. This is being done in sectoral level, in some parts, small people are. They are making initiative and trying to make more and more aware. Even Tamil Nadu, I think our agriculture university also has taken some initiative by linking with the farmers, giving them information about, this season, when to do it, about the pest and all awareness and all. But general awareness, in an age of information and advancement in technology, this information or the knowledge that the person has today, tomorrow it will be outdated. So the person has to be kept updated. So we have to have a system of updating the farmers, those portals, and in the digital age it is possible. It is not difficult. The fact is that we are a country with the most digitalized country in the world, because we have created the digital social infrastructure. It is available to everyone in his or her hand. So we have the infrastructure of communication. Only thing is we have to upload the information. And I think it should be possible, it will be done, it has to be done. Many times the farm products awareness. I tell you one small incident. I met some people from Kerala. The Kerala, as we know, we are all in South by and large rice-eating people. We eat rice. And Kerala is all known. I mean, in fact, now they have started slowly eating to chapati, wheat, but no. When the millet came, they said, you are all guys, you are talking about millet, but how do we eat millet? No, there is consumer awareness also. Consumer is not aware how to use it. Well, our people are now producing usable millets, in the sense that besides having the raw millet, also millet products. Now, that also I found, when they shared with me, I realized that yes, this is a fact, because in Kerala nobody grows millet. It's not a norm. They only grow rice.
rice, coconut, banana, all those things, but they don't even grow wheat. But wheat, by and large, they are aware, but not about. So that awareness also, when we produce, it has to have a market. We know that it is a good, it's a full of nutrition. So that awareness also has to be created. So among the farmers and also the consumers of the farm product, in both the cases, there have to be adequate awareness. And with the knowledge, with the smart farmers coming in coming days, I think that gap will be bridged. Even the smartest people in the city and all, they get cheated by all these, We know cyber crimes that happens today. You look at the number, the cyber crime is increasing. The very well-educated person and his bank account is gone. So, this is going to be there's a mouse and cat game that will happen. But I'm sure our farmers are smarter, will become more smarter in coming days. Coming to your next question of your artificial flowers. Artificial things, there is an old belief, and now it comes as a law. You must have heard about Grisham's law. When the counterfeit currency comes in the market, genuine currency goes out. So when a fake thing comes in the market, genuine things goes out. But it doesn't last long. It has to go. And when it comes to, with the greater thrust on lifestyle for environment. In that lifestyle for environment, artificial things, though maybe today it is cheaper, it is durable, you just place it in a corner, but aesthetically it is repulsive. When you saw howsoever smartly designed an artificial flower is, it is artificial. One can make out, it can never be. So competition between artificial and natural is in every sector. Some jewelers say the diamonds are now coming with artificial diamond in the market, we have a big problem. But that doesn't happen. That problem is temporary. I'm sure. As we are putting this ban on the plastic and all those things are there, similarly it will move. I think you don't have to feel or have a sense of despair. It will never be able to temporarily. It may be a temporary setback. You might be feeling a challenge, but essentially, and I tell you one thing: when the Prime Minister launched this life, which the United Nations has accepted it, as a matter of policy, there will be curb on the artificial production of flower, because the artificial production of flower, its environment impact also will be assessed. How environment friendly it is, and if it is not, there will be curb on it. So I think things will improve. Thank you. Thank you, sir. Velan Perumakkalin What is it? மெடிக்கல் ஷாப் இருக்குது ஒவ்வொரு கிராமத்துல. இந்த நிலம் மாறணும். அதுக்கு நீங்க என்ன வழி பண்ண போறீங்க? எங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. ஏன்னா நாங்க கஷ்டத்துல இருக்கிறது மட்டும் இல்ல, நஷ்டத்துல இருக்கிற விவசாயி குட்டியும் குறையுமா செத்துக்கிட்டு இருக்கிறான். யாரோ ஒருத்தர் வெளிநாட்டிலேயோ இல்ல அவன் உள்ள ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்திலே இருந்தா தான் அந்த குடும்பம் நடக்குது. இல்லைன்னா அவனுடைய குடும்பம் நிர்வாக பாணியா கிடக்கு ரோட்லயும் இதுலையும் பாருங்க. நீங்க டிவில இதுலையும் போடுறாங்க. ஐயா, மிக்க நன்றி. நீங்க உங்களுடைய கேள்வி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீங்க his points are very genuine. All these we have been using the fertilizer, we are using the pesticide. This is how we have all grown up. The natural farming, organic farming,
moving from the artificial to the natural. It is a new awareness. So it will. Today we have, the fact is that we are using chemical fertilizer, we are using pesticide. It cannot go overnight, but it will go, I'm sure. Would now love to listen to the Honorable Governor of Tamil Nadu, Medagu Aalunar avargal. ஐயா உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது நீங்க உங்களுடைய இருக்கையில் அமரலாம். We would now love to listen to the Honorable Governor of Tamil Nadu. வேளாண் பெருமக்கள் நீங்க எல்லாரும் மணி கொண்டு வரப்பட்ட மத்திய ஒருங்கிணைந்த ஊரக திட்டத்தின் மூலம் அரசு மானியத்தோடும் கறவை மாடு, வண்டி மாடு, உழவு மாடு என்று கருவு வழங்கப்பட்டது. அந்த திட்டம் 2020 நிறுத்தப்பட்டுவிட்டது. மீண்டும் அந்த திட்டத்தை செயல்படுத்தும் போதும் சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் முதற்கொண்டும் அவருடைய வாழ்வாதாரம் மேம்படும், பொருளாதார நிலை மேம்படும் என்பதோடு இந்த இயற்கை வேளாண்மை திட்டத்துக்கு தேவையான அந்த இயற்கை உரங்களையும் தெரிவு செய்ய முடியும் என்பதால் அந்த திட்டத்தை மீண்டும் மத்திய அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் என தன்னிடம் கோரிக்கை வைக்கிறோம். We would now love to listen to the Honorable Governor of Tamil Nadu. Dignitaries on the dais, Dr. Ramasamy, our Dr. Karupaiya, Muthamil Selvam, and Dr. Ajita, distinguished farm scientists, entrepreneurs, agro-entrepreneurs, my dear farmers, brothers and sisters. When I meet somebody from the farming community, I get an instant connect because I myself, I am a first generation working in government. All my people were all farmers, and I was also a farmer till I was a high school student. Only after I went to college, I moved away from farming. So when it comes to the farming, when it comes to the land and production on land, it is something which is in my DNA, and that makes me so happy, so connected. In our area, I have said even in the past, in our area, there is a saying that of all the professions in the world, the best is farming. Because they are what they call their annadata, they are the one who give the food. As I said right at the beginning, after air, water, next come food. It's a different thing that we don't thank God for giving us air and water, so we don't even thank the farmers for giving us food. That is a very, this is ingratitude. That is not a good thing. When I see the farming community here, for me it is a great learning experience. I do feel that the farmers and farm scientists, agro-entrepreneurs of Tamil Nadu should lead the country in our farm revolution, in our farming revolution. You know, in Tamil Nadu we have, when I think of, there are many, but two people invariably come to my mind. One is Dr. M.S. Swaminathan, the person who gave us the Green Revolution and all.
And second person is Dr. G. Nammalwar. His approach to farming was for him, as he said, the farming is not just a means of producing food and making money. It is a way of life. It is a way of life, and that is the only sustainable way of life. Now, I think after a long time, for very, very long time, because after independence we were food deficient, we had to move, we had to produce more, and we started producing more using chemical fertilizer, using pesticide. We became food surplus. But now we have realized the cost of that. So we have to move to the philosophy and the way of Dr. Nammalwar. We have to leave. We have to bring farming to that, whatever be the new approach. The core philosophy will be that farming is not just a mere profession, it is a way of sustainable life. And in that, organic, all that we are talking about today, organic, natural, don't use chemical, pesticide, use herbicide. All those things are essentially coming down to that. And I think we are all proud to be in a state or at a place where we have such progressive leaders in terms of the modern scientific revolution, and at the same time at the philosophy of farming, philosophy of agriculture. In both sectors, we have people, geniuses. And so it is reflected in our farming community, which is so progressive. When I visit different places, I have been visiting and getting to know. I'm quite impressed. The concerns that you have mentioned about that what is going to be the future of the farming, what are the challenges they are facing? We know we have challenges, but all I can assure you that we have no alternative but to go back with farming and farmers and all those who are related with the farming sector, whether they are agro-scientists, whether they are agro-entrepreneurs, in values, entire value chain, all those. That is going to be the thrust of our future approach to life. It's encapsulated, it is mentioned in brief in the very fact that we are moving from GDP-centric to human-centric view of life, and the world is going to accept it. World is going to come around. I am very confident about it. We have a great responsibility. Thank you, my dear friends. Thank you for all coming over here and blessing this Raj Bhavan and telling us, sharing us with us your thoughts. Thank you very much. Thank you again for your love and affection. Every time I meet a farmer, I feel, get the affection and love that I get from the heart is nowhere. The kind of thing. When I was in Nagaland, the farmer used to come with some pumpkin or something. It was so touching. I feel that instant connect, like a family, Somebody can come with something glacier or no, but that's something that connects you to the heart. So the love and affection that you have given me, I'm so grateful to you. Thank you very much. Thank you. Thank you, sir. I would like to recall and quote the Honorable Governor's address at the State Assembly in January 2023. Your favorite lines from Avayar: Varapuyara, Neer Uyarum, Neer Uyara, Nel Uyarum, Nel Uyara, Kudi Uyarum, Kudi Uyara, Kol Uyarum, Kol Uyara, Kon Uyarwan. That was very nice for us to recall your address in the State Assembly, sir. இறுதியாக நன்றி உரை வழங்க திரு கருப்பையா தலைவர் தமிழ்நாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூட்டமைப்பு அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் எங்களுடைய விவசாயாவே எங்களுக்கு தர்றார். இந்த ஆளுநர் மாளிகையில் விவசாய மேடையில் எங்கள் ஊழ உட்கார வச்சு உன் கஷ்டம் சொல்லுன்னு அவர் எத்தனையோ முறை கேட்டிருக்காரு. நாங்கள் அதை சொல்லியிருக்கோம், செஞ்சு கொடுக்குறாங்க.
அதில் ஒன்றும் நான் மறுக்கிறதுக்கு இல்லை. இது வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலந்துரையாடல். இதில் விஞ்ஞானி இருக்காங்க, என்டர்பிரனர் இருக்காங்க, விவசாயம் எல்லாம் எப்பியோ இருக்கும், எல்லோரும் இருக்கும். இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி நம்ம கருத்துக்களை கேட்டு அதுக்கு என்ன அவங்களால முடியுங்கிற செய்யறதுக்கு ஐயா இருக்காங்க. அதே மாதிரி நம்ம முன்னாள் வீசி அவர் பண்ண அவர் காலம் பொற்காலம் அந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும். அது வந்து அவருக்கு ஆண்டையப்பட்டியத்தில் அவர் அந்த 6 வருஷம் ஒர்க் பண்ணும் போது நபார்டாகட்டும், தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் ஃபைனான்ஸில் அவருடைய ஸ்டூடெண்ட்டே இருந்தார் சண்முகம், பழைய சீஃப் செக்ரட்டரி, பார்மெண்ட் செக்ரட்டரி. அதனால் அவருக்கு அந்த வாய்ப்புகள்லாம் கிடைச்சி அவர் யூனிவர்சிட்டியை வந்து பிரமாதம் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி முத்தமிழ் செல்வனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அக்ரி இன்ஜினியரிங்கில் நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காரு. நிறையா டெக்னாலஜியை வந்து எங்கள் கூட வந்து அந்த ஃபார்மில் எங்கள் பாலை மரங்கள்லாம் வந்து மொபைலில் இது மிஷின் கொடுத்து அது நார் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் டெக்னாலஜிலாம் கொடுத்து அதே மாதிரி எங்கள் இன்ஜினியரிங்கில் நிறையா விஷயங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்திருக்க அவார்டு வாங்கினவங்கள இங்கே எப்பிஓ பொறுத்த வரைக்கும் நிறையா போராடிக்கிட்டு இருக்கோம். போராட்டத்தை சில கருத்துக்களை சொல்கிறதுக்கு விரும்புகிறாங்க. அதை அவங்கவுங்க கருத்துக்களை கொடுக்கணும். அது கொடுக்க லெட்டராக கொடுத்துருங்க. இப்படிலாம் கலந்துரையாடலை பண்ண முடியாது. இதில் கலந்துக்கிட்டு இவ்வளவு மழையிலையும் இதுலேயும் கஷ்டப்பட்டு இங்கே வந்து சேர்ந்து எல்லாம் இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு முதல்ல எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி கவர்னர் மாளிகை ஐயா மாளிகையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் டாப்லேருந்து செக்ரட்டரி சார்லேருந்து கண்ட்ரோலர்லேருந்து போலீஸ் அதிகாரியிலேருந்து அவங்க திருஞான சார் அட்வைசர்லேருந்து எல்லாருமே விவசாயிக்குன்னா முதல்ல வாங்க, அவர் கவர்னர் ஐயா மனசில் என்ன இருக்கோ அதை அவங்ககிட்ட A to Z இருக்கு. வாங்க விவசாயி வாங்க, உங்களுக்கு என்ன வேணும் எங்களால் முடிஞ்சதை. இன்னைக்கு நிலைமையில் விவசாயத்தை தேடி கவர்னர் ஐயா வர்றதுங்கிறது டிசிக்கு வர்றாங்க. இன்னைக்கு அதே ஒரு பெரிய விஷயம், ஒரு ரெக்கக்னேஷன். நம்மளை நெருங்கி வரணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. இதுக்கு முதல்ல நான் பார்த்துருக்கேன். நானும் இதே மாளிகைக்கு வந்திருக்கேன். இதே மாளிகையில் எத்தனையோ வரை எங்கள் நண்பர்கள்லாம் செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க, கண்ட்ரோலராக இருந்திருக்காங்க. நான் வந்திருக்கேன், போயிருக்கேன். ஆனால் இது ஒரு வித்தியாசமான, அவர் சொன்னது மாதிரி நான் வந்து முதல் விவசாய குடும்பத்தில் முதல் வேலைக்கு வந்து ஐபிஎஸ்ஸாக வந்த ஒரு அதிகாரி 2-3 டைம் சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் ஒருவேளை அதுலேருந்து வந்தாலும் நம்ம மேலே பாசம் பட்டுருக்குன்னு தெரியல. எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மீடியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பயுமே நம்ம கூட விவசாயிகளோட துணை இருக்கிறவங்க தான். எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்து கலந்துக்கிட்டு இந்த கலந்துரையாடலில் கலந்துக்கிட்டு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி. இன்று சான்றிதழ் பெற்றவர்கள், உங்களுடைய சான்றிதழ் இது போன்ற ஒரு பெட்டி இருக்கிறது. நீங்கள் நிகழ்ச்சி நிறைவடைந்ததும் ஒருங்கிணைப்பாளர்களிடம் வந்து இந்த பெட்டியினை பெற்று செல்லலாம். நிறைவாக நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल भंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जाहे तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाता। जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे।